இந்திய சினிமாவின் இந்த ஆச்சரியமான கதைய நாம விரிவா பார்க்கலாம் வாங்க. முதல்ல இந்த நம்பரை பாருங்க, 2886. இது என்ன நம்பர்னு யோசிக்கிறீங்களா? இதுதாங்க இந்தியா ஒரே ஒரு வருஷத்துல தயாரிச்ச ஃபீச்சர் ஃபிலிம்ஸோட எண்ணிக்கை. ஆமா, இந்த பிரம்மாண்டமான நம்பர் தான் இந்தியாவை உலகத்திலேயே மிகப்பெரிய திரைப்பட தயாரிப்பாளரா மாற்றுது. ஆனா ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, நம்மள பலரும் பாலிவுட்னு நினைக்கிற இந்த ஹிந்தி சினிமா பாக்ஸ் ஆஃபீஸ் வருமானத்துல வெறும் 3ல 1 பங்கு தாங்க. அப்போ மீதி, அதுதான் இந்த கதையோட முக்கியமான பகுதி. நாம முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்திய சினிமாங்கிறது பாலிவுட்டையும் தாண்டி ரொம்ப பெரிய பல மொழிகள் கொண்ட ஒரு பிரபஞ்சம். சரி, இந்த பிரபஞ்சம் எப்படி உருவாச்சுன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாமா? இந்த இண்டஸ்ட்ரியோட அளவை புரிஞ்சுக்க நாம கொஞ்சம் டைம் டிராவல் பண்ணி இதோட ஆரம்ப காலத்துக்கு போகணும். வாங்க போலாம். சினிமா கண்டுபிடிச்ச ஒரே வருஷத்துல இந்தியாவுக்கு வந்துருச்சு. ஆனா 1913ல தாதா சாஹேப் பால்கேவோட முதல் ஃபீச்சர் ஃபிலிம் தான் ஒரு இண்டஸ்ட்ரிக்கான விதைய போட்டுச்சு. அப்புறம் 1931ல சத்தம், அதாவது பேசும் படங்கள் வந்ததும் எல்லாமே தலைகீழ மாறிடுச்சு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஆரம்பத்திலிருந்தே பாட்டும் டான்ஸும் இந்திய சினிமாவோட கதை சொல்ற விதத்துல ஒரு முக்கிய அங்கமா மாறிடுச்சு. அது வெறும் என்டர்டெயின்மெண்ட் மட்டும் இல்ல, அது இந்திய சினிமாவின் டிஎன்ஏலயே கலந்துடுச்சு. சரி, இப்போ சுதந்திரத்துக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னு பாப்போம். அப்போதான் இந்த இண்டஸ்ட்ரி 2 வேற வேற பாதைகள்ல பயணிக்க ஆரம்பிச்சது. ஒரு பக்கம் ஆக்ஷன், காமெடி, ரொமான்ஸ், சென்டிமெண்ட்னு எல்லாத்தையும் ஒன்னா கலந்து கட்டி அடிச்ச ரொம்பவே பிரபலமான மசாலா படங்கள். இன்னொரு பக்கம் சத்யஜித் ரே மாதிரி பெரிய டைரக்டர்ஸ் தலைமையில பேரலல் சினிமா, அதாவது இணை சினிமான்னு ஒரு சக்தி வாய்ந்த இயக்கம் உருவாச்சு. இத முழுக்க முழுக்க யதார்த்தத்தை மட்டுமே பேசிச்சு. இப்படி 2 பாதைகள் உருவானதுனால இந்திய சினிமால ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடந்தது. ஒன்னு என்டர்டெயின்மெண்ட், இன்னொன்னு ரியாலிட்டி. இந்த 2க்கும் நடுவுல நடந்த ஒரு மல்யுத்தம் தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்கு. ஓகே, இப்போ கதை இந்தி ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை தாண்டி எப்படி பரவுச்சுன்னு பார்க்கலாம். நம்ம பொதுவா இந்தி சினிமாவை பத்தி தான் அதிகமா பேசுவோம். ஆனா உண்மையில தயாரிப்பு எண்ணிக்கைய பாத்தீங்கன்னா கதை வேற மாதிரி இருக்கு. சவுத் இண்டஸ்ட்ரீஸ், குறிப்பா தெலுங்கு, கன்னடம், தமிழ் சினிமாக்கள் ஒவ்வொரு வருஷமும் அதிக படங்களை தயாரிக்கிற பெரிய சக்திகளா இருக்கு. இதுங்க வெறும் ஃபில்ம் ஃபேக்டரிஸ் மட்டும் இல்ல, இது ஒவ்வொன்னுக்கும் ஆழமான கலாச்சார வேர்கள் இருக்கு. இவங்க சொந்தமா சூப்பர் ஸ்டார்ஸை உருவாக்குறாங்க, அவங்க பகுதியோட தனித்துவமான கதைகளையும் உணர்வுகளையும் படமா எடுக்கிறாங்க. அதுதான் அவங்கள சினிமா உலகத்துல ஒரு தனி சக்தியா மாத்துது. இந்த மாதிரி ஒரு பெரிய பலதரப்பட்ட படைப்புகள் இந்தியாவோட எல்லைகளையும் தாண்டி ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த உலகளாவிய ரீச் ஒன்னும் புதுசில்ல. யோசிச்சு பாருங்க, 1950கள்லயே ஆவாரா மாறி படங்கள் சோவியத் யூனியன்ல சக்கப்போடு போட்டிருக்கு. 60 மில்லியனுக்கும் அதிகமான டிக்கெட்டுகள் வித்து பல ஹாலிவுட் படங்களையே ஓரங்கட்டிருச்சு. பல வருஷங்களா நம்ம இண்டஸ்ட்ரிக்கு உலக அளவுல விமர்சகர்கள் கிட்ட இருந்தும் நல்ல பாராட்டு கிடைச்சிருக்கு. அகாடமி விருதுகள்ல பல முறை நாமினேட் ஆயிருக்கு. இந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஹாலிவுட் வரைக்கும் போயிருக்கு. பாஸ் லூர்மன் மாதிரி பெரிய டைரக்டர்ஸே தன்னோட படங்களுக்கு இந்தியன் சினிமா தான் நேரடி இன்ஸ்பிரேஷன்னு சொல்லியிருக்காங்க. அந்த உலகளாவிய அங்கீகாரத்தோட உச்சகட்டமா சமீபத்துல ஒரு மறக்க முடியாத தருணம் நடந்துச்சு. நாட்டு பாட்டுக்கு ஆஸ்கர் கிடைச்சப்போ இந்திய சினிமா உலகம் மேடையில எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும்னு மறுபடியும் நிரூபிச்சது. இன்னைக்கு இந்த மொழி ரீதியான எல்லைகளெல்லாம் உடைக்கிற ஒரு புது ட்ரெண்ட் வந்திருக்கு. அதுதான் பேன் இண்டியா ஃபிலிம்ஸ். அப்போ பாருங்க, ஒரு சைலண்ட் ஃபிலிம்ல ஆரம்பிச்ச ஒரு பயணம் இன்னைக்கு உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்கிற ஒரு பெரிய சக்தியா வளர்ந்து நிக்குது. இப்போ இந்த பிராந்திய கோடெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அழிய ஆரம்பிக்குது. உலகம் முழுக்க ஆடியன்ஸ் உருவாயிட்டாங்க. அப்போ நம்ம மனசுல ஒரே ஒரு கேள்விதான் நிக்குது. உலகத்தோட இந்த மிகப்பெரிய ஃபிலிம் இண்டஸ்ட்ரியோட அடுத்த பரிணாமம் அது என்னவா இருக்கும்?